சித்தர்கள் தந்த மிகப்பெரிய கொடைதான் சித்த மருத்துவம். ஒவ்வொரு பதிவிலும் சித்த மருத்துவத்தின் ரகசியங்கள், மருத்துவ முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டாபிக் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கவனமா பாருங்க. நெறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்விங்க. டாக்டர், மெடிசன் நான் எடுக்கிறேன். ஆனா எனக்கு மருந்து வேலை செய்யல. அது என்னங்க வேலை செய்யல? தெரியல டாக்டர். ஏன் உங்களுக்கு மெடிசன் எடுத்தும் இல்லையே, நமக்கு இன்னும் கியூர் ஆகாத மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா நெறைய பேருக்கு. அது எதனால அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா தான் சித்த மருந்து எடுக்க போற ஒரு ஐடியால இருந்தாலும், ஏற்கனவே சித்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மருந்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகை மருந்தும் எது எடுத்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் நமக்கே தெரியும். சாதாரணமா சளி காய்ச்சல்ல இருந்து நீங்க வீட்ல ஒரு கஷாயம் போட்டு குடிச்சாலே உடனே கியூர் ஆகுது. அந்த மாதிரி பேசிக்கா ஹோம் ரெமிடிஸ்ல இருந்து சித்தால ஹெர்பல்ஸ்ல பெரிய பெரிய குரு மருந்துகள் வருடக்கணக்காகியும் செய்து வைத்த சித்தர்கள் பல வருஷங்கள் ஆகியும் அந்த மருந்துகள் ஒரு எக்ஸ்பிரி டேட் இல்லாத அளவுக்கு ஒரு மருந்து நம்மளால செய்ய முடியும்னா அது சித்தால தாங்க இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் மெடிசன்ஸ்லாம் இருக்கிறப்போ மருந்து வேலை செய்யணும் நீங்க எப்படி சொல்லுங்க? இந்த மாதிரியான உணவு முறைகளால உங்களுக்கு மருந்தோட அப்சார்ப்ஷன் இல்லாததுனாலையும் பலன் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் கிடைக்கும். அடுத்து மூன்றாவது முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ நான் என்னங்க பண்ணேன்? வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சித்தர்கள் தந்த மிகப்பெரிய கொடைதான் சித்த மருத்துவம். ஒவ்வொரு பதிவிலும் சித்த மருத்துவத்தின் ரகசியங்கள், மருத்துவ முறைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் கவனமா பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்விங்க. டாக்டர், மெடிசன் நான் எடுக்கிறேன். ஆனா எனக்கு மருந்து வேலை செய்யல. அது என்னங்க வேலை செய்யல? தெரியல டாக்டர். ஏன் உங்களுக்கு மெடிசன் எடுத்தும் இல்லையே, நமக்கு இன்னும் கியூர் ஆகாத மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா நிறைய பேருக்கு. அது எதனால அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னா தான் சித்த மருந்து எடுக்க போற ஒரு ஐடியால இருந்தாலும், ஏற்கனவே சித்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மருந்தோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவா சித்த மருந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான மருந்தும் 64 வகையான மருந்துகள் சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வகை மருந்தும் எது எடுத்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் நமக்கே தெரியும். சாதாரணமா சளி காய்ச்சல்ல இருந்து நீங்க வீட்டில் ஒரு கஷாயம் போட்டு குடிச்சாலே உடனே கியூர் ஆகுது. அந்த மாதிரி பேசிக்கா ஹோம் ரெமிடிஸ்ல இருந்து சித்தால ஹெர்பல்ஸ்ல பெரிய பெரிய குரு மருந்துகள் வருடக்கணக்காகியும் செய்து வைத்த சித்தர்கள் பல வருஷங்கள் ஆகியும் அந்த மருந்துகள் ஒரு எக்ஸ்பிரி டேட் இல்லாத அளவுக்கு ஒரு மருந்து நம்மளால செய்ய முடியும்னா அது சித்தால தாங்க இருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல் மெடிசன்ஸ்லாம் இருக்கிறப்போ மருந்து வேலை செய்யணும் நீங்க எப்படி சொல்வீங்க? அதற்கான காரணங்கள் என்னன்றத இந்த பதிவில் பார்க்கலாம். முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாது. எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்தார் டாக்டர், அதனால என்னன்னு பார்க்க வந்தேன். ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணிட்டேன், எல்லா தெரப்பியும் எடுத்துட்டேன், இந்தந்த மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டேன். சரி லாஸ்ட்டாக சித்தால ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்தேன். இந்த மாதிரி ஒரு மனப்பாங்கில் தாங்க நீங்கள் வரீங்க. ஸோ நிறைய பேர், எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு செயல் நீங்கள் செய்தாலும் முழுசாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சித்தா மெடிசன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பேசிக்காக அந்தந்த மருந்துகள் எடுக்கிறோம், சரியான முறையில் நம்ம எடுக்கிறோம், சித்தர்கள் கொடையால் நமக்கு இந்த மருந்து கிடைச்சிருக்கு, ஸோ நம்ம பரிபூர்ணமாக குணமாயிடும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை ஃபஸ்ட்டு வைங்க. அதற்கு அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய உடல் நலம் ஒத்துழைக்காமல் இருக்கிறது. ஏன் உடல் நலம் ஒத்துழைக்கல? ஏற்கனவே எனக்கு பாடியில் இந்த டிசீஸ் இருக்குன்னு தானே இந்த மெடிசன் எடுக்கலான்னு வந்தேன். மெடிசன் எடுக்கும்போது க்யூர் ஆகணும்ல, ஏன் எனக்கு க்யூர் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உங்களோட உடலில் நிறைய பிரச்சனை இருக்கும். என்னென்னா கழிவுகள் தேக்கம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் எல்லாருக்குமே. ஸோ குடல் கழிவுகள் அதிகமாக இருந்து நீங்களாவே போய் ஒரு சித்தா மெடிசன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மெடிசனோட பலன் இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற உணவோட பலனும் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ற எனக்கு அப்சார்ப்ஷன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா காரணம் குடல் அதிகமாக கழிவுகள் இருக்கிறது தான். அப்போ மருந்துகள் மட்டும் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ குடல் கழிவுகள் முதல் காரணமாக இருக்கலாம்.
ஒரு சிலருக்கு குடல் பகுதியில் அப்சார்ப்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற உணவு சத்துக்கள் வந்து சாரம் அப்படின்னு சொல்கிற ஒரு சீரமாக மாறுறது, ஒரு டைஜஷன் நடந்து முடிஞ்சு. ஸோ அது நமக்கு மாறாமல் இருக்குது. அப்போ உணவு எல்லாமே மலத்தில் வெளியேறுது அப்படின்னாலும் உங்களுக்கு வரலாம். இல்லை ஒரு சிலருக்கு அல்சரோ லீக்கி கட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள குடல் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகுங்க. பிளட் வந்து லீக் ஆகிற மாதிரி இருக்கிறது. இதனால என்ன ஆகும்னா ஃபுட்டு டைஜஷன் ஆகாது. மெடிசனும் டைஜஷன் ஆனாலும் அப்சார்ப்ஷன் நடக்காதனால உங்களுக்கு அதனோட பலன் இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் சில மருந்துகளுக்கு எதிர்பொருள்னு இருக்கும். அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது. சிக்கன் சாப்பிடாதீங்க, புளி சேர்த்து சாப்பிடாதீங்க, கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடாதீங்க, டயட்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க சொல்லுவாங்க அப்படிதான். மருந்தும் சாப்பிட்டு இதையும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான உணவு முறைகளால் உங்களுக்கு மருந்தோட அப்சார்ப்ஷன் இல்லாததுனாலையும் பலன் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் கிடைக்கும். அடுத்து 3வது முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ நான் என்னங்க பண்ணேன், நல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. காலையில் மெடிசன் எடுங்க அப்படின்னா காலையில் நான் எடுக்கிறது இல்லை டாக்டர், ஈவினிங் மட்டும் எடுக்கிறேன், ஈவினிங்கும் மறந்துச்சுன்னா எப்போவாவது ஒரு நாள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரி மருந்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுடைய தவறு தானே. ஸோ இந்த மருந்து 10 நாட்களுக்கு 2 வேளை சரியாக இந்த மருந்துகளை சாப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுக்க தான் முடியும். நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா தான் சீக்கிரம் நீங்கள் வந்து க்யூர் ஆக முடியும். அதனால் மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தை கரெக்டாக நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கான டயட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து 4வது முக்கியமான காரணம் நீங்கள் உங்களுடைய மனநிலை. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, சரியாக தூங்காமல் இருக்கேன். இந்த டைமில் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிங்க அது ரிசல்ட் இருக்கும்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் உங்கள் உடலில் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது மெடிசனோட அப்சார்ப்ஷன் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், டிப்ரெஷன் இருக்கேன், இதனாலேயே மருந்து சாப்பிடவும் நான் மறந்துட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறது, ஸ்கிப் பண்ணி சாப்பிட்றது. நேற்று சாப்பிட்டேன், நேற்று காலையில் சாப்பிட்டேன், நேற்று நைட்டு சாப்பிடல, இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றேன், நாளைக்கு சாப்பிட்டேன். ஸோ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இந்த மருந்து தொடர்ந்து எடுங்கன்னு நாங்கள் கொடுக்குறோன்னா அந்த 15 நாள் மருந்து 2 மாதம் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எனக்கு கால் வரும், டாக்டர் நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகுது இந்த மெடிசன் வாங்கி, இப்போ நான் அதை யூஸ் பண்ணலாமா, நான் ஊருக்கு போயிட்டேன் மறந்துட்டேன், எக்ஸ்பிரி டேட் ஆகிருக்குமோ, இந்த மெடிசன்லாம் நீங்கள் கொடுத்தீங்க டாக்டர், இப்போவும் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. எப்போங்க வாங்கினீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியோ 8 மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு டேட் சொல்வீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு 15 நாள் மருந்தா ரெகுலராக அந்த டயட்டும் உங்களுடைய மனநிலையை வந்து நல்லா ஃப்ரீயாக வச்சுட்டு அந்த மெடிசன்ஸை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துக்கான சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ டயட் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட், கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட், டயட். ஸோ அதாவது பத்தியம்னால நீங்களாம் பயந்துருவீங்க, பத்தியம் இல்லை, அதனால் டயட்னே சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பத்திய முறைகள் எல்லா மருத்துவர்களும் சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் மட்டும்தாங்க பத்தியம் இருக்குது, இதெல்லாம் கடும் பத்தியம் இருக்கணுமா, ஐயோ காஃபி டீலாம் குடிக்கக்கூடாதா. ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஏற்ற மாதிரியான பத்திய முறைகள் மருத்துவர்கள் நாங்கள் சொல்வோம். அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நோயோட ஒன்று க்ரானிக் டிசீஸாக இருக்கான்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து இந்த நோயில் இருந்திருப்பீங்க. அப்போல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு டாக்டர் ஃபஸ்ட்டு டைம் சித்தா மெடிசன் எடுக்கும்போதே இது எத்தனை நாள்லங்க எனக்கு சரியாகும், சார் இந்த ப்ராப்ளம் எத்தனை வருஷமாக இருக்கும் உங்களுக்கு, அது 5-6 வருஷமாக இருக்குது. ஸோ க்ரானிக்காக ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதற்கான கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படும். பொறுமையாக நம்பிக்கையோடு ஸோ இறை அருள் முழுமையாக நமக்கு கிடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன்ஸும் டயட்டும் சரியான நேரத்தில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சித்தா மெடிசன்ஸ் உங்களுக்கு அருமருந்தாக இருந்து இன்றைக்கி எவ்வளோ பேருங்க, நிறைய பேர் சித்தாவில் வந்து க்யூர் ஆகிட்டு இருக்காங்க. தீர்க்கவே முடியாத நோய், ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், சிறுநீரக பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிற பிரச்சனைகளுக்கோ இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ சித்த மருத்துவத்தில் நிறையவே தீர்வுகள் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய இந்த சந்தேகம், ஏன்னா அதற்காக தான் இந்த முழு காணொலியை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சரி செஞ்சிட்டிங்கன்னா சித்த மருந்து உங்களுக்கு நீண்ட ஆயுளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.